டொனால்ட் ட்ரம்புக்கு எதிராக எலான் மஸ்க் எடுத்துள்ள எதிர்பாராத முடிவு ட்ரம்பை அதிர்ச்சியடைய வைத்தது. இந்த சூழ்நிலையில் எலான் மஸ்க் தனது சமூக ஊடக தளமான எக்ஸில் பதிவிட்ட கருத்து அமெரிக்க மக்களின் கவனத்தை பெரிதும் ஈர்த்து வருகிறது. கடந்த ஆண்டு நடைபெற்ற அமெரிக்க அதிபர் தேர்தலில் குடியரசுக் கட்சி வேட்பாளராக இருந்த டொனால்ட் ட்ரம்பை ஆதரித்து எலான் மஸ்க் முழுமையாக களமிறங்கி பிரச்சாரம் செய்ததோடு பல கோடிகள் மதிப்பிலான நன்கொடைகளையும் வழங்கியிருந்தார். அது மட்டுமல்லாமல் தேர்தலில் டொனால்ட் ட்ரம்பை ஆதரிக்க எலான் மஸ்க் பல கோடிகளை நன்கொடை வடிவில் வழங்கினார். அவருடைய ஆதரவு மூலம் தேர்தலில் வெற்றி பெற்ற ட்ரம்ப் இரண்டாவது முறையாக கடந்த ஜனவரி மாதம் அமெரிக்க அதிபராக பதவியேற்றார். பதவியேற்றதுடன் அரசின் செலவுகளை குறைப்பதற்காக அரசாங்க செயல்திறன் என்ற புதிய துறையை ட்ரம்ப் உருவாக்கினார். அந்த துறையின் தலைமை பொறுப்பை தனது நெருங்கிய ஆதரவாளரான எலான் மஸ்குக்கே வழங்கியிருந்தார். இத்தகைய சூழ்நிலையில் ட்ரம்ப் பிக் பியூட்டிஃபுல் பில் என்ற புதிய மசோதாவை முன்வைத்தார். இந்த மசோதாவுக்கு எலான் மஸ்க் கடுமையான எதிர்ப்பு தெரிவித்ததோடு அதை திறந்த வெளியில் விமர்சிக்கவும் தயங்கவில்லை. இந்த எதிர்விளைவுகளின் மத்தியில் எலான் மஸ்க் அரசின் செயல்திறன் துறையின் தலைமை பொறுப்பிலிருந்து தன்னிச்சையாக விலகினார். அந்த நேரத்திலிருந்து டொனால்ட் ட்ரம்புக்கும் எலான் மஸ்குக்கும் இடையே நிலவிய நல்லுறவு முற்றிலும் மாறி முருகலாகியது. எலான் மஸ்கின் ஸ்பேஸ் எக்ஸ் நிறுவனத்துடன் அமெரிக்க அரசு பெரும் அளவிலான ஒப்பந்தங்களில் ஈடுபட்டிருந்த போதும் அந்த ஒப்பந்தங்களை நிறுத்த போவதாக ட்ரம்ப் அறிவித்தார். இதற்கு பதிலளித்த எலான் மஸ்க் ட்ரம்பை கடுமையாக விமர்சித்து ட்ரம்ப் ஒரு நன்றி கெட்டவர், நான் இல்லை என்றால் அவர் வெற்றி பெற்றிருக்க முடியாது என்று தெரிவித்துள்ளார். இதன் மூலம் இருவருக்கும் இடையேயான இடைவெளி மேலும் தீவிரமடைந்தது. இதேபோல் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள சதுரங்க மீடியாவை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். மேலும் சேனலில் பதிவிடப்பட்டுள்ள அனைத்து வீடியோக்களையும் பார்த்து தெரிந்து கொள்ளுங்கள். நன்றி.